ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத, ஆக வேண்டிய வேலையை பாரு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't waste time by asking questions. Don't waste time by asking questions. Don't waste time. டைம் அப்படின்னா நேரம், வேஸ்ட் அப்படின்னா வீணடிக்கிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணடிக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா நேரத்தை வீணடிக்காத. பை ஆஸ்கிங் கொஷின்ஸ், கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான், இப்போ வந்து பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wasted many days without doing this. He wasted many days without doing this. He wasted அப்படின்னா அவன் வீணடிச்சிட்டான். Many days அப்படின்னா நிறைய நாட்கள், அவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். Without doing this, இதை பண்ணாமல் இவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். He wasted many days without doing this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கு நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். இங்கேயே நின்றுட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை, நான் போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to waste time by standing here. I don't want to waste time by standing here. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. என்ன விரும்பலை? To waste time, நேரத்தை வீணடிக்க விரும்பலை. பை ஸ்டாண்டிங் ஹியர், இங்கே நின்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பை ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேராக விஷயத்துக்கு வா. நேராக விஷயத்துக்கு வா, சுற்றி வளைச்சி பேசாமல், வளவலன்னு பேசாமல் நேராக விஷயத்துக்கு வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அப்படின்னா நேராக விஷயத்துக்கு வா, சுற்றி வளைச்சி பேசாமல், வளவலன்னு பேசாமல் நேராக விஷயத்துக்கு வா. கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are coming home today. They are coming home today. They are coming அப்படின்னா அவங்க வராங்க. ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. They are coming home, அவங்க வீட்டுக்கு வராங்க. டுடே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. They are coming home today. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் கண்டிப்பாக இன்று வீட்டிற்கு வருகிறார்களா? அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா, இல்லை எப்பயும் போல் சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்களா? அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are they definitely coming home today? Are they definitely coming home today? Are they coming அப்படின்னா அவங்க வராங்களா? Are they definitely coming home அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வராங்களா? ஓகேவா? Are they definitely coming, அவங்க கண்டிப்பாக வராங்களா? ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வீட்டுக்கு அப்படின்னா டு ஹோம் வரலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ, வரக்கூடாது. ஸோ டு ஹோம் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஹோமுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆர் தே கம்மிங் ஹோம் டுடே அப்படின்னா அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வராங்களா? அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வராங்களா? ஆர் தே டெஃபினெட்லி கம்மிங் ஹோம் டுடே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் கில்ட்டி. ஐ ஃபீல் கில்ட்டி. கில்ட் அப்படின்னா குற்ற உணர்வு. ஓகேவா? ஸோ கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐ ஃபீல் கில்ட்டி. ஓகேவா? ஸோ இதுவே நான் பேசியதை நினைத்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. நான் பேசினதை நினச்சி எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஃபார் வாட் ஐ ஸ்போக், நான் என்ன பேசினனோ அதை நினச்சி எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் வாட் ஐ ஸ்போக். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? நீ நேற்று பேசினதை நினச்சி உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை தனியாக இருக்க விடாத. அவனை தனியாக இருக்க விடாத, அவன் கூடவே இரு, அவனை தனியாக இருக்க விடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லெட் ஹிம் பி அலோன். டோன்ட் லெட் ஹிம் பி அலோன். டோன்ட் லெட் ஹிம் அப்படின்னா அவனை விடாத, ஓகேவா? ஸோ டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாத. எதுக்கு தனியாக இருக்க? பி அலோன். ஸோ பி அப்படின்னா இருக்கிறது, அலோன் அப்படின்னா தனியாக. டோன்ட் லெட் ஹிம் பி அலோன், அவனை தனியாக இருக்க விடாத, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. நான் எப்பயுமே அவன் கூட இருப்பேன், இல்லை வேறு யாரையாவது இருக்க வச்சுடுவேன். அவனை நான் தனியாக இருக்க விட்டதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never let him be alone. I have never let him be alone. I have never let him அப்படின்னா நான் அவனை விட்டதே இல்லை. be alone தனியாக, நான் அவனை தனியாக இருக்க விட்டதே இல்லை. I have never let him be alone. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not let him be alone. I will not let him be alone. I will not let him அப்படின்னா நான் அவனை விட மாட்டேன். be alone அப்படின்னா தனியாக இருக்க, நான் அவனை தனியாக இருக்க விட மாட்டேன். I will not let him be alone. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நான் அவனை உன் கூடவே தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you let him be alone? Why did you let him be alone? Why did you let him? நீ ஏன் அவனை விட்ட? be alone தனியாக இருக்க, நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? Why did you let him be alone? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கோபமாக இருந்தப்போ அவன் என் கூட இருந்தான். நான் கோபமாக இருந்தப்ப அவன் என் கூட இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was with me when I was angry. He was with me when I was angry. He was with me. அவன் என் கூட இருந்தான். ஸோ இங்கே ஏன் வாஸ் வந்திருக்கு அப்படின்னா இருந்தான், பாஸ்ட், ஓகேவா? ஸோ he was with me when I was angry. நான் கோபமாக இருந்தபோது. ஸோ இதுவும் பாஸ்ட் தான். when I was angry, நான் கோபமாக இருந்தப்போ he was with me, அவன் என் கூட இருந்தான், ஓகேவா? ஸோ இதுவே அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not come here if he is angry. I will not come here if he is angry. I will not come here. நான் இங்கே வரமாட்டேன். I will not come அப்படின்னா நான் ஃப்யூச்சரில், ஸோ ஃப்யூச்சரில் வரமாட்டேன். I will not come here அப்படின்னா இங்கே. எப்போ அவன் கோபமாக இருந்தா, இஃப் he is angry, அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். I will not come here if he is angry. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you come here when he is angry? Why did you come here when he is angry? Why did you come? நீ ஏன் வந்த? Here இங்கே, நீ ஏன் இங்கே வந்த? When he is angry, அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் ஓ மேலேயும் கோபப்படுவான். Why did you come here when he is angry? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை. இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even have time to do this. I don't even have time to do this. I don't even have time. எனக்கு நேரம் இல்லை. To do this, இதை பண்ணுறதுக்கு கூட, ஸோ அதுக்கு தான் அங்கே ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். I don't even have time to do this. இதை பண்ணுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? இதை செய்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Don't you even have time to do this? Don't you even have time to do this? Don't you even have time? உனக்கு நேரம் இல்லையா? To do this, இதை பண்ணுறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? Don't you even have time to do this? So next one, இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு, ஆனால் நான் தான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had lot of time to do this. I had lot of time to do this. I had அப்படின்னா எனக்கு இருந்தது. Lot of time நிறைய நேரம். To do this இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. I had lot of time to do this. So next one, உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அது இப்போவே வேணுமா? உனக்கு அது இப்போவே வேணுமா? நான் அது அப்புறமா வந்து எடுத்து தரவா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you need that right now? Do you need that right now? Do you need உனக்கு வேணுமா, உனக்கு தேவையா? that அது right now இப்போவே உனக்கு அது வேணுமா? Do you need that right now? So next one, அவனுக்கு அது இப்போ தேவையில்லை. அவனுக்கு அது இப்போவே தேவையில்லை. அவனுக்கு நாளைக்கு தான் எக்ஸாம், அவனுக்கு இப்போவே அது தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't need that right now. He doesn't need that right now. He doesn't need அவனுக்கு தேவையில்லை. He doesn't need that அவனுக்கு அது தேவையில்லை. right now இப்போவே அவனுக்கு அது இப்போவே தேவையில்லை. He doesn't need that right now. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அது இப்போவே வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு அது இப்போவே தேவை அப்படின்னா எனக்கு சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me if you need that right now. Tell me if you need that right now. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. If you need that உனக்கு அது தேவைனா, right now இப்போவே உனக்கு அது தேவைனா என்கிட்ட சொல்லு. Tell me if you need that right now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has told me this already. He has told me this already. He has told me அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். this இதை ஆல்ரெடி ஏற்கனவே. he has told அப்படின்னா அவன் சொல்லியிருக்கான். has told அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்மில் இருக்குது, ஓகேவா? இருக்கிறான், சொல்லி இருக்கிறான். has told. he அப்படிங்கிறதுனால இங்கே has வந்திருக்கு, ஓகேவா? he sheet வந்ததுனால has வரும். I you we they இதெல்லாம் வந்துச்சுன்னா have வரணும், ஓகேவா? ஸோ he sheetனா has. ஸோ அதனால தான் he has told me அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். this இதை ஆல்ரெடி ஏற்கனவே அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Has he told you this already? Has he told you this already? Has he told you இவன் உன்கிட்ட சொல்லியிருக்கானா? this இதை ஆல்ரெடி ஏற்கனவே. இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? Has he told you this already? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. நாங்களாக இருக்கோம், நாங்கள் பார்த்துப்போம், அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing bad will happen to him. Nothing bad will happen to him. Nothing bad அப்படின்னா எதுவும் தப்பா. Nothing bad will happen நடக்காது. to him அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. Nothing bad will happen to him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை இதை வாங்க சொன்னான். அவன் என்னை இதை வாங்க சொன்னான். அவன் என்னை இதை வாங்கிட்டு வர சொன்னான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to buy this. He asked me அவன் என்கிட்ட சொன்னான். to buy this இதை வாங்க சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான், ஓகேவா? ஸோ இதுவே அவன் உன்னை இதை வாங்க சொன்னானா? அவன் உன்னை இதை வாங்க சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா?
ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, தே ஆல் ஹாவ் கம் டு மை ஹவுஸ் டுகெதர். தே ஆல் ஹாவ் டு கம் டு மை ஹவுஸ் டுகெதர். தே ஆல் அப்படின்னா அவங்க எல்லோரும், ஹாவ் கம் டு மை ஹவுஸ் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. டுகெதர் ஒன்றா, அவங்க எல்லோரும் என் வீட்டுக்கு ஒன்றா வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எப்படி இதை சுலபமாக மறக்க முடிஞ்சுது. உன்னால் எப்படி இதை சுலபமாக மறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, ஹவு குட் யூ ஃபர்கெட் திஸ் ஸோ ஈஸிலி. ஹவு குட் யூ ஃபர்கெட் திஸ் ஸோ ஈஸிலி. ஹவு குட் யூ ஃபர்கெட், உன்னால் எப்படி மறக்க முடிஞ்சுது, திஸ் இதை, ஸோ ஈஸிலி ரொம்ப சுலபமாக, ரொம்ப சுலபமாக உன்னால் எப்படி இதை மறக்க முடிஞ்சிச்சு. ஹவு குட் யூ ஃபர்கெட் திஸ் ஸோ ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவன்கிட்ட ஏதாவது பேச விரும்புகிறியா. நீ அவன்கிட்ட ஏதாவது பேச விரும்புகிறியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டு யூ வாண்ட் டு டாக் டு ஹிம் எனிதிங். டு யூ வாண்ட் டு டாக் டு ஹிம் எனிதிங். டு யூ வாண்ட் டு டாக் டு ஹிம், நீ அவன்கிட்ட பேச விரும்புகிறியா. எனிதிங் ஏதாவது, நீ அவன்கிட்ட ஏதாவது பேச விரும்புகிறியா. டு யூ வாண்ட் டு டாக் டு ஹிம் எனிதிங். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.